ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல். அப்புறம் ஃபைனலாக அவளுக்கு போத்தீஸில் தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குறீங்களா, இந்த ட்ரெஸ் வந்து அவளோட பர்த்டே ட்ரெஸ் வந்து கிடையாது. இது எதுக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா, 12th மந்த் வந்து அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணலாம். கோல்டனில் வந்துட்டு நாங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப செட்டிலாக வந்து கிடைக்கல, ரொம்ப அடிக்கிற மாதிரி கோல்டில் தான் வந்து இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் பேபிஸ்க்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டோம். அக்கா பார்த்திங்கன்னா அவளுக்கு எவ்ரி மந்த் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பா, ஏதாச்சும் ஒரு தீம் மாதிரி செட் பண்ணிவிட்டு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த 12 ஃபோட்டோஸுமே வந்து நான் சேர்த்து ஒரு வீடியோவாக வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வாக்கர் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சனா பாப்பாக்கு வந்து இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு லைட்டாக வந்து நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அவளுக்கு வாக்கர் இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடவண்டி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். பிகாஸ் வாக்கர் வந்துட்டு இப்போ அவ்வளோ சேஃப் இல்லை, குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு அந்த கால் வந்துட்டு பெண்ட் ஆகும் வாக்கரில் வந்து போட்டோம்னான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து நடவண்டி பார்த்தோம். அதுவுமே வந்துட்டு எங்களுக்கு செட் ஆகலை. நான் இது எல்லாமே 1 வீக்காக வந்து எடுத்த வீடியோ, அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் சனா பாப்பா ட்ரெஸ்ஸஸில் வந்து அப்பப்போ மாறி இருக்கும் வீடியோவில். அண்ட் இந்த டாயில் வந்து உட்காந்துட்டு அவள் எந்திக்கவே இல்லை, வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுக. அன்னைக்கு பர்த்டே கேக்குமே நான் தான் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஷாப் நேம் வந்து பேசினேட் பேக்கிங் சொல்லிட்டு, அங்கே எல்லா பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸுமே இருக்கும். நான் வந்துட்டு மதுரை சென்னைன்னு மாற்றி மாற்றி கேர்ளுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸுமே வாங்கியாச்சு. அடுத்து வந்து பர்த்டேக்கு டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெக்கரேஷன்ஸ்க்கு ஐட்டம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே போயிட்டு வாங்கிட்டோம். கொஞ்சம் பலூன்ஸ், அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் பேனர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த தீம் பேஸ்டாக வாங்க வேண்டியது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் டெக்கரேஷன்ஸ் பண்ணும் போது காட்டுறேன். சனாவோட பர்த்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு நோன்பு டைமில் வந்துருந்துச்சு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஒரு இஃப்தார் பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணலாம். அப்போ வந்துட்டு கேக் வெட்டிடலாம் நோன்பு திறந்ததுக்கப்புறமா. அண்ட் எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டெசர்ட்ஸ்லாம் செஞ்சு ஒரு பிளேட் இஃப்தார் ஹாம்பர் பிளேட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இப்போ மெனு எழுதிட்டுருக்கேன். மெனு எழுதிட்டு இப்போ அதுக்கு தேவையான பர்ச்சேஸ் வாங்கிட்டு அண்ட் அதோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதெல்லாம் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும், எதெல்லாம் வந்துட்டு ஆன் ஸ்பாட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண இந்த பர்த்டே தீம் ஹோப் எல்லோரும் வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.